இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். இது கேரளா லாட்டரி கணிப்பு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. All the videos on these channels are for Kerala state only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ். நம்ம கேஎலுக்கு தனியாக டிஆருக்கு தனியாக கெஸ்ஸிங் கொடுப்போம். ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ். இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்னா, சனிக்கிழமை காருண்யா அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதோட ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 746. லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 668 293. 28/2/2026 அடித்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 161 862. இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம், எப்படி ஒரு வின்னிங் வந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் தான். நம்ம கொஞ்சம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு தான் நம்ம கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம கெஸ்ஸிங்கை பாருங்கள். அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப், சரிங்களா, மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கணும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப், கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப் இருக்கும். அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இல்லைனா இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், தெளிவாக கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க. எம்சி கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணுங்கள். டெய்லியும் தட்டி தூக்குங்க. இப்போ இந்த 862க்கு நம்ம எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, சரிங்களா? சி போர்டில் நம்ம ஒரு 2ஆம் நம்பர். அது மட்டும் இல்லாமல் நம்ம இது தெளிவாகவே சொல்லியிருந்தோங்க, சரிங்களா? மீண்டும் இதே வருது, கொஞ்சம் பயன்படுத்திக்காங்கன்னே சொல்லியிருந்தோம். வாய்ஸ் போட்டிருந்தோம், வாய்ஸு சொல்லியிருக்கோம், சரிங்களா? வீடியோவில் அந்த 6 8 எழுதும் பொழுதே நான் சொல்லியிருக்கேன். அப்படியே ரிட்டன் வருதுங்க, எடுத்து பயன்படுத்திக்காங்கன்னே சொல்லியிருந்தேன். ஸோ அதில் தாங்க நல்ல ஒரு வெற்றி வந்திருக்கு, சரிங்களா? 862க்கு நம்ம 8 6 கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் ஒரு நம்ம 2ஆம் நம்பர் கொடுத்துருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்பராகுமே, அதனால தான் திருப்பி எழுதுறேன்னே சொல்லியிருந்தேன். மீண்டும் சொல்கிறேங்க, சரிங்களா? 860 நம்ம கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் ஏபிசி, ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 867 கொடுத்துருப்போம், சரிங்களா? பவர் எடுத்து அப்படியே கொடுத்துட்டோம். 867ன்னு கொடுத்துட்டோம். 862க்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் அங்கேயும் மிஸ் ஆகிருக்கும். ஸோ நல்ல ஒரு வின்னிங், சூப்பர் வின்னிங் வந்திருக்குங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, 872 கொடுத்துக்கிறோம் 62க்கு, சரிங்களா? எல்லா போர்டுமே மேட்ச் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் மிஸ்ஸில் தான், ஆனால் தெரிஞ்சதுன்னு நமக்கு அப்படியே தான் ரிட்டர்ன் அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுங்க. அதனால தான் நான் உங்களுக்கு வாய்ஸ் போட்டிருந்தேன், சரிங்களா? இங்கே தெளிவாக சொல்லியிருந்தேங்க. தெளிவாகவே திரும்பவும் வருதுங்க. இந்த மாதிரி 2 நாள் தொடர்ந்து அடிச்சுன்னா அடுத்த நாள்லேயும் அதில் 2 நம்பர் வருதுங்க. அதனால தான் இதை கொடுக்குற திருப்பி வைங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதேமாதிரி வந்திருக்கு. மீண்டும் சொல்கிறேங்க, போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இன்றைக்கி உண்டான கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்ட், சரிங்களா? சிங்கிள் போர்ட் பார்த்துடலாங்க. ஸோ சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 4 7 6. பி போர்டில் பார்த்தீங்கன்னா 0 8 7 1. சி போர்டில் பார்த்தீங்கன்னா 5 2 8 1 9ன்னு கொடுத்துருக்கோம். ஒரு நம்பர் மிஷின் நம்பர் வந்தப்புறம் மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா 5 1, சரிங்களா? 5 1 5 2 5 7 ஒரு 5ஆம் நம்பரை வச்சு நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதை கவனத்தில் வச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அந்த பேர். அடுத்து பார்த்திங்கன்னா 8 2 8 4 2 4. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அதே நம்பர், சரிங்களா, நமக்கு வந்திருக்கு. மீண்டும் சொல்கிறேங்க, மீண்டும் ஒரு 8 2 வந்திருக்கு. 8 2 2 8 கொஞ்சம் இன்றைக்கி மீண்டும் பயன்படுத்திக்கோங்க. நம்ம கணக்கில் வந்திருக்குங்க. மிஷின் நம்பரில் வந்துட்டால் விட்டுருங்க, அப்படிலாம் எடுத்து பயன்படுத்திக்கோங்க. அடுத்து 7 7 9 7 5 0, சரிங்களா? 1 7 7 2 0 0 கொடுத்துருக்கோம். 5 5 நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்குங்க. அதனால் அதுவும் கொஞ்சம் பயன்படுத்த முயற்சி பண்ணுங்கள் மிஷின் நம்பரை பார்த்துட்டு. இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட வந்து நம்ம காசை பணமாக எதிர்பார்க்கறது இல்லைங்க, ஃப்ரீ ஆஃப் கெஸ்ஸிங் தான் கொடுக்குறோம். நீங்கள் எங்களுக்கு பண்ணக்கூடியதும் ஃப்ரீயாக பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான், சரிங்களா? ஒன்று லைக் பண்ணுங்கள், இன்னொன்று ஏதாவது ஒரு குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அதை கொஞ்சம் பண்ணுங்கள்.
மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம கெஸ்ஸிங்கை பாருங்கள். ஏன் நம்ம சொல்கிறோன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுத்து கொடுக்குறோம். அதுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம கெஸ்ஸிங்கை பாருங்கள். அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப், மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் 4 நாள் தாங்க எம்சி கெஸ்ஸிங் குரூப் இருக்கும். சரிங்களா, இன்றைக்கி இந்த மாதம் முடிய போதுங்க. 4ஆம் தேதி வரைக்கும் தான் எம்சி கெஸ்ஸிங் குரூப் இருக்கும். அதுக்கப்புறம் மார்ச் மந்த் குரூப்பில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ மீண்டும் சொல்கிறது அதுதான், எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இது வரைக்கும் 12 ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம், 3 டைரக்ட் ரேட் கொடுத்துருக்கோம், டெய்லி 2D வின்னிங் கொடுத்துருக்குங்க. ஸோ கண்டிப்பாக எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப், கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப்பும், அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இல்லைனா இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், தெளிவாக கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க. எம்சி கெஸ்ஸிங்கில் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீன்ஷாட், சரிங்களா, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவோங்க. எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் ஆல்ரெடி நம்ம அனுப்பிட்டோம். அதை 2:50க்கு நம்ம ஓப்பன் போஸ்ட்டாக போடுவோம். அதுலேருந்து 5 ஜோடி நம்பர் எடுக்கணும்னா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பார்த்து கேட்டு புரிஞ்சுக்கிட்டால் தாங்க முடியும். அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாவே, எம்சி கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணிங்கனாவே டெய்லியும் 3D தட்டி தூக்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் 8-5 போகிறேன். நேற்று தாங்க விளக்கம் கொடுத்துருந்தேன், ஆல்போர்டில் எதுக்காக இப்படி எழுதியிருக்குன்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருந்தோம். சப்போர்ட்டுக்கு ஒரு 7ஆம் நம்பர் 2-1 தெரிஞ்சுங்க. ஓகே, தெரியாதவங்க நேற்று வீடியோ பாருங்கள், தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம ஏபிசி வந்து 60 நம்பர்ஸ் பார்த்தலாம். 165 215ங்க. சரிங்களா, கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதுதான் ஏபிபிசிஎஸ்சிலேயே நம்ம கொடுத்துருக்கோம். 510 ஒரு ஃபாலோயிங் நம்பர். சரிங்களா, 824 இதை தான் நான் தெளிவாக சொல்லிகிட்டு இருந்தேன். அடித்த நம்பரில் மீண்டுமே வருது, கொஞ்சம் கவனத்தில் இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி 687. அடுத்து பார்த்தீங்கன்னா 281 765. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியுங்க, இதனுக்கு அப்படியே பவர் எடுத்திருப்போம். சரிங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து 550. அடுத்து பார்த்தீங்கன்னா 416 971ங்க. 971 974. ஸோ இதை ரொம்ப நம்ம ரெட்டில் எழுதின எல்லா நம்பருமே ரொம்ப முக்கியங்க. 550 கொடுத்துருக்கோம், அதனால் 55 கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 578. சரிங்களா, ஸோ அடுத்து இருக்க ஃபார்முலா இருக்கக்கூடியதை நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த ஃபார்முலா இருக்கக்கூடியதை பார்த்தீங்க அப்படின்னா 227ங்க. சரிங்களா, 227 878. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, அப்படியே ஒரு காட் எடுத்து அடிச்சிருப்பாங்க, எழுதியிருப்போம் நம்ம. சரிங்களா, 578 எழுதியிருப்போம். அதேமாதிரி 572 எழுதியிருக்கோம், 672 எழுதியிருக்கோம். மேலே 72 நம்ம கொடுத்துருக்கோம். மைண்டில் வச்சுக்கோங்க, ரிப்பீட்டட் நம்பர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 993ங்க. ரொம்ப ஒரு முக்கியமான நம்பர் தான், கவனத்தில் வச்சுக்கோங்க. 494. சரிங்களா, இப்போ கடைசீட்டில் இருக்கக்கூடிய ஃபார்முலா இருக்கக்கூடிய நம்பர்ஸை நம்ம பார்த்துடலாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா 157 கொஞ்சம் ஒரு முக்கியமான நம்பர் தாங்க. அப்படியே 159 கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்பரை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 720 080ங்க. 00 கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு வாய்ப்பு இருக்கும், எடுத்து பயன்படுத்திக்கோங்க. நம்ம கணக்கில் அது வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 4117 877ங்க. அடுத்தது 878. நம்ம ஆக்சுவலி மேலே எழுதியிருக்குங்க 878. இது வந்து 642. சரிங்களா, இந்த 878க்கு நான் வேணால் இப்போ ஒரு நம்பர் நான் இங்கே மாற்றிக்கிறேன், ஆல்ரெடி மேலே எழுதியிருக்குங்க. ஸோ அதனால் வந்து 817ங்க. 817 இல்லைனா 807 அந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ நம்ம ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் தான். என்னுடைய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணி என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம கெஸ்ஸிங்கை பாருங்கள். அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப், மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், தெளிவாக கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க. எம்சி கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணுங்கள். டெய்லியும் 3D தட்டி தூக்குங்க. எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, தேங்க்யூ.